கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த தொப்பக்குடிக்குப்பம் கிராமத்தில் புதியதாக வீடு கட்டித் தருவதாக கூறி பழைய வீடுகளை இடித்துவிட்டு ஒரு வருட காலமாகியும் இதுவரை வீடு கட்டித்தராமல் காலம் தாழ்த்தி வருவதாக இருளர் சமூக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்களிடம் நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த வெப்பாளம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட தொப்படிப்பம் கிராமத்தில் 11 குடும்பங்களைச் சேர்ந்த இருளர் மக்கள் வசித்து வருகின்றனர். கடந்த ஆண்டு பெஞ்சல் புயல் காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் 11 வீடுகள் சேதமாகி வசிக்க தகுதியற்ற நிலை ஏற்பட்டு வீட்டை இடித்துவிட்டு புதிய வீடு கட்ட அரசு உத்தரவிடப்பட்டிருக்கு. இதனையடுத்து அப்போது இடிக்கப்பட்ட வீடு இன்று வரை கட்டி முடிக்காமல் இருந்து வருவதால் 11 குடும்பங்களைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்க வீடு இன்றி திறந்த வெளியில் கடும் பனி, மழை, குளிர், வெயில் என இயற்கை சூழலால் அவதிப்பட்டு வருகின்றனர். மாந்தோப்புகளில் காவல் பணி மற்றும் கூலி வேலை செய்து பிழைப்பு நடத்தி வரும் இவர்கள் இதன் காரணமாக உண்ண உணவு இன்றி அவதியடைந்து வருகின்றனர். ஒரு சில மாதங்களில் முடிக்க வேண்டிய வேலை ஒரு வருட காலமாகியும் கட்டி முடிக்காமல் உள்ளதால் மிகுந்த வேதனை அளிப்பதாக குற்றச்சாட்டு வைத்துள்ள காட்சிகளை தற்போது பார்க்கலாம். வீடு கட்டியது எத்தனை வருஷம் ஆகுது, வீடும் கட்டல, ஒன்றும் கட்டல. புள்ள குட்டியெல்லாம் வந்து மழையில் இன்னும் அழைஞ்சிக்கங்க. அப்படியே ஊருக்கு ஓடி போயிட்டாங்க. திரும்ப வரன்னு இருக்கிறாங்க. ஏன்னா வந்தாலையும் இந்த குளிரில் எப்படி படுக்கிறீங்க ஏம்மா எப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சந்து பொந்து தேர்ந்து காற்று ஏகப்பட்டு காற்று. என் புள்ள குட்டியெல்லாம் வந்திருந்தாங்க. ஒரு 10 நாள் இருந்தாங்க. அப்புறம் ஓடி போயிட்டாங்க. சாமி நான் என்ன பண்ணுறதுக்கான அவங்களுக்கு சட்டான்னு கொடுக்கறதில்ல. வீடு கட்டணுன்னு எத்தனை வருஷம் இந்த வீடு கட்டுறேன். ஏன்னா 30 25 வீடு ஆகுது. எத்தனை வருஷம் கட்டுறேன். 11 வீடா? சரி, அவங்க வந்து அப்படி கேட்குறாங்க. அங்கே ஆஃபீஸில் கேட்டுதான் பாரு, அந்த அம்மா வந்து இருக்குது, கண்டுக்குது, நடக்க முடியல, அந்த அம்மாவுக்கு கண்ணு கொஞ்சம் மத்தியம் அப்படின்ட்டு சொல்லி பணத்தை அந்த ரூமில் போய் பணம் வாங்கிக்கிறீங்க. அது ஒன்று தான் தெரியும் சாமி. இந்த கொண்டாந்து காரில் இறக்கி விட்டுட்டு எங்களுக்கு 10 கொடுக்குறாங்க. வேணுமோ அவங்களே தான் கை எடுத்துக்க பாருங்க சாமி. புள்ளிங்கெல்லாம் குளிர்ல வந்து படுக்கப்படாது ஓடி போயிட்டாங்க. வீடு இடிச்சு 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து 10 வீடு 10 வீட்டுல வந்து 2 வீடு இருக்கு நிக்குது. அது காசு வந்துட்டு அது வந்து தலைவர் வந்து என்னன்னு தெரியல எங்களுக்கு. அவர் வந்து ஏமாத்துறாங்க சொல்றாங்க, எனக்கு தெரியாது. இப்போ இன்னும் இந்த வீட்டுக்கு வந்து இன்னும் 2-3 நாள் சீட்டு போறோம்னு சொல்லிக்கிறாங்க. அப்பா இருந்தாக்க நாங்க புறா மாதிரி ஊருக்கு கொடுக்குறோம். ஒரு இடத்துல இப்ப முடிச்சு வந்துருங்க, முடிச்சு கொடுத்துருங்க இந்த சொல்லி இன்னும் முடிக்கல. நேற்று ஒரு அமௌண்ட் எடுத்து கொடுத்துக்கோ, எல்லா அமௌண்ட் நேற்று எடுத்து கொடுத்துக்கோ. எல்லாம் சார் இங்கதான் சார் இங்கதான் பண்ணுங்க. ஆஃபீஸ் ரூம்ல பணியில என்ன பண்றது நாங்க எங்களால பட முடியும். அதான் கவர்மெண்ட் எங்க, அவங்க கவர்மெண்ட் எங்க சார் வந்து கேக்குறாங்க, வராங்க, அவங்க பாட்டுல போறாங்க, போய் வந்துடுறாங்க. என்ன ஏன்னு கேட்கறதுல ஓட்டுக்கு மட்டும் கேட்கறாங்க. ஓட்டுக்கு மட்டும் ஓட்டு போடுங்க, நாங்க சமாளிச்சிருங்க, நாங்க ஜெயிச்சுக்கிறோங்க ஒரு ஒண்ணு கூட பண்றது இல்லை. இங்க இருளர் காலனில சமீபத்துல 1 வருஷம் முன்னால வந்து புயல் மழை பயங்கரமா வந்ததுனால இங்க இருளர் மக்கள் வச்சுக்கிற பகுதி வந்து வீடெல்லாம் ரொம்ப பழுதாயிருச்சு. ஏன்னா பழமையான வீடு இது, எம்ஜிஆர் காலத்துல கட்டி கொடுத்த வீடு. இது வந்து அரசாங்க அதிகாரிகள்லாம் வந்து பார்த்துட்டு தற்காலிகமா தங்கறதுக்கு இடம் கொடுத்து அவங்களுக்கு நிவாரண பொருள் எல்லாம் கொடுத்து உதவி செஞ்சாங்க. வீடு பழுதானதுனால இங்க மாவட்ட நிர்வாகம் வந்து வீடு வந்து அலாட்மெண்ட் பண்ணி ஒர்க்க ஆரம்பிச்சாங்க. 1 வருஷத்துக்கு முன்னா ஆரம்பிச்ச ஒர்க்கு இன்னி வரைக்கும் முடியல. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து திறந்த வெளியிலும் அந்த சின்ன பில்டிங்லயும் தங்கி நிற்கிறாங்க. அவங்களுக்கு வந்து போதுமான தண்ணி வசதி இல்லை. அவங்களுக்கு இப்போ வெயில் மழையில அவங்க வந்து இருக்கிறதுனால சரியா சாப்பாடு இல்லாதனால உடம்பு சரியில்லாத ஆயிட்டு மருத்துவ உதவிக்கு போயிட்டு ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. காடு இந்த மாதிரி புதாரங்களை ஒட்டி இருக்கிறதுனால அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லை. கவர்மெண்ட் வந்து இதை வந்து அவங்களுக்கு வீடு கட்டி உதவி செய்யணும்னு சொல்லி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த புயல் அடிச்சு வச்சிருந்து வீடு இடிச்சாங்க. அப்ப இருந்து வீடும் வரல, அரவாசல் கட்டினாங்க, இன்னும் வீடும் வரல, ஒன்றும் இல்லை சாமி. நாங்கெல்லாம் பண்டி படுத்துருங்கிறோங்க. 30 பேர் பசங்க. இதெல்லாம் எங்களை வந்து எல்லாம் கண்டுக்கிறதுல ஒன்று தலைவர் ஏதோ இந்த கடைக்கால பில்லு போட்டு கட்டிங்கிறாங்க. இன்னும் எங்களுக்கு பில்லே வரல. மரத்தாண்டில் தான் வைக்கிறோங்க, தார்பை ஏதோ கட்டிக்கிறோங்க குடோன்ல, இல்லைன்னா ஆப்ஸ் இது போய் கவுஸ்கல் படுக்கிறோங்க.
கவர்மெண்ட்ல கேட்டா என்ன சொல்றாங்க? கவர்மெண்ட் கேட்டாங்க இப்பதான் எல்லாம் கட்டி கொடுக்குறோம்னு தான் சொல்றாங்க. இன்னும் யாரும் கண்டுக்கல. கவர்மெண்ட்ல என்ன பண்ணணும்னா எங்களுக்கு வீடு தான் வேணும், வீடு வேணும், தண்ணி வசதி வேணும். எங்களுக்கு என்னும் இல்லை, கூலி வேலை கூட இல்லை எங்களுக்கு.